ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சிக்கன் நூடுல்ஸ் தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்த்தலாம். நான் வந்து இப்படி தான் செய்வேன். நீங்கள் தாளிக்கிற அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிட்டு நம்ம தேவையான அளவு முட்டை சேர்த்துக்கலாம். நான் வந்து 2 முட்டை எடுத்துருக்கிறேன். முட்டையோட கொஞ்சம் பெப்பரும் அப்புறமா உப்பு லைட்டாக தூள் கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. அது தனியாக ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். மாற்றிட்டு இப்போ தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்துக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி இதில் வந்து கேரட்டு, குடமிளகா, அப்புறம் வந்து முட்டைக்கோஸ் சேர்த்துருக்கேன். லைட்டாக சேர்த்துக்கிட்டா போதும். இப்போ இது கூடவே நம்ம வேறு என்ன ஃப்ளேவர் சேர்க்க போனால் சோயா சாஸும் டொமேட்டோ சாஸும் சேர்த்திங்க அப்படின்னா நீங்கள் கடையில் ஸ்ட்ரீட் ஃபுட்டு ஹோட்டலில் வாங்குற மாதிரி டேஸ்ட் உங்களுக்கு அந்த டேஸ்ட்டுக்கு சூப்பராக வந்துடும். நமக்கு சோயா சாஸ் அப்புறமா டொமேட்டோ சாஸ் எல்லாமே உங்களுக்கு 15 ரூபாயிலேருந்து ரேட்டில் இருக்கும். அதனால் நீங்கள் வீட்டிலேயே வாங்கி வச்சு நீங்களே செஞ்சிடலாம். இது கூட கொஞ்சமாக கரம் மசாலா தூள் வந்து சேர்த்துக்கோங்க. ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். குட்டீஸ் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. அதுவும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் பொரிச்சு வச்சுருக்க முட்டையை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதே நல்லா கலந்து விட்டுருங்க. அந்த மசாலா ஃப்ளேவர் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி வந்துடும். அதுக்கப்புறமா நூடுல்ஸ் வந்து நான் வந்து வேக வச்சு தனியாக எடுத்துருக்கிறேன். இது வந்து வெஜ் ஹக்கா நூடுல்ஸ் தான். இது வந்து தனியாக வந்து இட்லி பாத்திரத்தில் வேக வச்சு எடுத்துக்கலாம். அது நூடுல்ஸ் வந்து நல்லா மூழ்கிற அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துட்டு உப்பு சேர்த்து வேக வச்சிட்டிங்கன்னா நல்லா வெந்துடும். உங்களுக்கு நூடுல்ஸும் நல்லா உதிரியாக ஒட்டாமல் வந்துடும். வெந்ததுக்கப்புறமா ஒரு பிளேட்டில் நல்லா தனியாக ஆற வச்சு எடுத்துக்கோங்க. மசாலா மிக்ஸ் எல்லாம் ரெடி பண்ணதுக்கப்புறமா நூடுல்ஸ் அதோட சேர்த்துக்கலாம். சிக்கன் கடையில் வாங்கினாலும் வாங்கிக்கலாம், அல்லது நீங்கள் வீட்டில் ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா சிக்கன் நூடுல்ஸ் ரெடி.